Question number 7.36. Explain briefly the comparative cost theory. Ricardo's comparative cost theory. It was formulated by British economist David Ricardo in 1817. Later it was refined by J.S. Mill, Marshall, Taussig and others. This theory says that the trade can take place even if the absolute cost difference is absent. But there is comparative cost difference. Ricardo says that it is the basis of trade. ரிக்கார்டோவின் ஒப்புமை செலவு கோட்பாடு. இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த பொருளியல் அறிஞர் டேவிட் ரிக்கார்டோ 1817 இக்கோட்பாட்டை வெளியிட்டார். பின்னர் இக்கோட்பாடு ஜேஎஸ் மில், மார்சல் மற்றும் டாசிக் ஆகியோரால் புதுப்பிக்கப்பட்டது. ஒரு நாடு உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கிடையே முழு செலவில் வேறுபாடு இல்லை என்றாலும் ஒப்புமை செலவு வேறுபட்டிருக்கும். இச்செலவு வேறுபாட்டை ரிக்கார்டோ பன்னாட்டு வணிகத்திற்கான அடிப்படை என்கிறார். According to Ricardo, a country can gain from foreign trade when it produces goods at relatively lower cost. Even when a country enjoys absolute advantage in both the goods, the country would specialize in the production and export of those goods which are relatively more advantageous. Similarly, a country can do in the import of goods in which it is relatively less disadvantageous. ஒரு நாடு ஒரு பொருளை குறைந்த ஒப்புமை செலவில் உற்பத்தி செய்யுமானால் அந்நாடு பன்னாட்டு வணிகத்தின் மூலம் பயனடைய முடியும் என்கிறார் ரிக்கார்டோ. ஒரு நாடு இரண்டு பொருட்களை குறைந்த செலவில் உற்பத்தி செய்ய முடிந்தாலும் அந்த நாடு மற்ற நாடுகளின் உற்பத்தி செலவுடன் ஒப்பிட்டு குறைந்த செலவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களில் சிறப்பு தேர்ச்சி பெற்று ஏற்றுமதி செய்யலாம். இதேபோன்று எந்த பொருளையும் உற்பத்தி செய்ய ஆகும் செலவை மற்ற நாடுகளின் உற்பத்தி செலவுடன் ஒப்பிட்டு அதிக உற்பத்தி செலவுள்ள பொருளை உற்பத்தி செய்வதை நிறுத்திவிட்டு அவற்றை இறக்குமதி செய்து பயனடையலாம். Assumptions. There are only two countries and two commodities, that is 2x2 model. Labor is the only factor of cost of production. All laborers are of equal efficiency. Labor is perfectly mobile within the country and not between countries. Production is subject to the law of constant returns. எடுகோள்கள். இரண்டு நாடுகள் இரண்டு பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. கூலிச் செலவு மட்டுமே உற்பத்தி செலவாக இருக்க வேண்டும். உழைப்பாளர்கள் அனைவரும் சமமான திறன் பெற்றவர்கள். உழைப்பு ஒரு நாட்டுக்குள் மட்டுமே இடம்பெயரும், நாடுகளுக்கிடையே இடம்பெயராது. உற்பத்தியின் அளவு மாறா விளைவு விதிக்குட்பட்டது, அதாவது law of constant return is in operation. Foreign trade is free from all barriers. No change in technology, no transport cost and no government intervention. There is perfect competition and full employment in the economy. Comparative cost advantage. Country, cloth, wheat, domestic exchange ratio. America for cloth 100, for wheat 120. Domestic exchange ratio for one sack of wheat is equal to 1.2 meter of cloth. India for cloth 90 and for wheat 80. Domestic exchange ratio one sack of wheat is equal to 0.88 meter of cloth. நாடுகள் பன்னாட்டு வணிகத்தின் மீது தடைகளை விதிப்பதில்லை. உற்பத்தி தொழில்நுட்பத்தில் மாற்றங்கள் இல்லை. போக்குவரத்து செலவு கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளில் அரசு தலையிடாது. நாட்டின் சந்தையில் நிறைவு போட்டி, அதாவது பெர்ஃபெக்ட் காம்படிஷன் நிலவும். நாட்டின் உற்பத்தி வளங்கள் அனைத்தும் உற்பத்தியில் ஈடுபடுத்தப்படும். உற்பத்தி செய்யும் நாடுகள் அமெரிக்கா மற்றும் இந்தியா. பொருட்கள் துணி மற்றும் கோதுமை. 1 மீட்டர் துணி உற்பத்தி செய்ய தேவைப்படும் உழைப்பின் அளவு அமெரிக்கா 100, இந்தியா 90. அதே போன்று ஒரு மூட்டை கோதுமை உற்பத்தி செய்ய தேவைப்படும் உழைப்பின் அளவு அமெரிக்கா 120, இந்தியா 80. உள்நாட்டு பரிமாற்று விகிதம். அமெரிக்கா ஒரு மூட்டை கோதுமைக்கு 1.2 மீட்டர் துணியை வாங்கலாம். இந்தியா ஒரு மூட்டை கோதுமைக்கு 0.88 மீட்டர் துணியை வாங்கலாம். வரைபடத்தில் இரு நாடுகளும் துணி மற்றும் கோதுமையை உற்பத்தி செய்வதாக வைத்துக்கொள்வோம். இந்தியாவுக்கு ஒரு மூட்டை கோதுமையை உற்பத்தி செய்ய தேவைப்படும் உழைப்பின் அளவு 80 எனவும் 1 மீட்டர் துணியை உற்பத்தி செய்ய தேவைப்படும் உழைப்பின் அளவு 90 எனவும் இருக்கிறது. அமெரிக்காவிற்கு
120 என்றும் 100 என்றும் உள்ளது. இரண்டு நாடுகளின் உற்பத்தி செலவை ஒப்பிட்டு பார்த்தால் இந்தியாவுக்கு இரு பொருள்களின் உற்பத்தியிலும் பயனுள்ள வகையில் இருக்கிறது. இருப்பினும் இந்தியா கோதுமையை மட்டும் ஏற்றுமதி செய்து பன்னாட்டு வணிகத்தின் முழு பயனையும் அடையலாம். ஏனென்றால் இந்தியாவுக்கு கோதுமை உற்பத்தியில் ஒப்புமை செலவு சாதகமாக உள்ளது. அதே போன்று அமெரிக்காவுக்கு துணி உற்பத்தியில் உற்பத்தி செலவு சாதகமாக உள்ளது. Diagrammatic illustration. This theory can be explained with a hypothetical example of production cost of cloth and wheat in America and India. India has an absolute cost advantage in the production of cloth and wheat. However, India should concentrate in the production of wheat as it enjoys the comparative cost advantage 80 divided by 120 is less than 90 divided by 100. For America, the comparative cost disadvantage is less in cloth. So, America will specialize in the production of cloth. It can exchange cloth to India in exchange for wheat. Thus, both can enjoy the benefits in trade. With trade, India can get 1 unit of cloth and 1 unit of wheat by using its 160 labor units. It gains 10 units of labor. Otherwise, India will have to use 170 units of labor. With trade, America can get 1 unit of cloth and 1 unit of wheat by using its 200 labor units. It gains 20 units of labor. Otherwise, America will have to use 220 units of labor. எனவே அமெரிக்கா துணி உற்பத்தியில் சிறப்பு தேர்ச்சி பெற்று இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்து கோதுமையை இறக்குமதி செய்து கொள்ளலாம். இதனால் இரண்டு நாடுகளுமே பன்னாட்டு வணிகத்தில் பயனடையலாம். இந்தியா பன்னாட்டு வணிகத்தில் ஈடுபடும் போது ஒரு அலகு துணி மற்றும் ஒரு அலகு கோதுமையை 160 அலகு உழைப்பை மட்டுமே செலவிடும். மாறாக இந்தியாவிலேயே இரண்டு பொருள்களையும் உற்பத்தி செய்ய 170 அலகு உழைப்பை செலவிட வேண்டியதிருக்கும். எனவே பன்னாட்டு வணிகத்தில் ஈடுபடும்போது இந்தியா 10 அலகு உழைப்பை மிச்சப்படுத்தலாம். இதேபோன்று அமெரிக்கா பன்னாட்டு வணிகத்தில் ஈடுபடும்போது ஒரு அலகு துணி மற்றும் ஒரு அலகு கோதுமையை 200 அலகு உழைப்பை மட்டுமே செலவிடும். மாறாக அமெரிக்காவிலேயே இரண்டு பொருள்களையும் உற்பத்தி செய்ய 220 அலகு உழைப்பை செலவிட வேண்டியதிருக்கும். எனவே பன்னாட்டு வணிகத்தில் ஈடுபடும்போது அமெரிக்கா 20 அலகு உழைப்பை மிச்சப்படுத்தலாம்.